சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் வலது கையாக இருந்த மனோஜ் பாண்டியன் தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதிமுகவில் இரு தரப்பினர்களுக்கிடையே பிரச்சனைகள் வெடித்த பொழுது எப்பொழுதும் எனது ஆதரவு பன்னீர்செல்வத்திற்குத்தான் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பன்னீர்செல்வத்தின் பயணத்தில் இருந்தார். திடீரென்று எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது திமுகவில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இணைந்து உள்ளார். மேலும் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்டு ஆலங்குளம் தொகுதியில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக பன்னீர்செல்வத்தின் வலது கையாக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்களது எம்எல்ஏ பதவியும் தற்பொழுது ராஜினாமா செய்யக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவர் ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருப்பதற்கு அவர் கூறிய ஒற்றை பதில், அதிமுக ஒருங்கிணைவதற்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் பணியை என்னால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது. அதிமுகவில் இருப்பதை விட திமுகவில் இருந்தால் தற்பொழுது மக்கள் பணியை என்னால் முழுமையாகவும் மக்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாகவும் என்னால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் திமுகவில் இணைவதாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலது கையை இழந்தது போல் மாறிவிட்டது. ஏனென்றால் தீவிர ஆதரவாளராகவும் விசுவாசியாகவும் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாரா அல்லது திமுகவில் இணைந்ததற்கு வேறு சில காரணங்கள் இருக்கிறதா என்பது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.